ருத்ராக்கு ஏன் கால் போக மாட்டேங்குது? இந்த ருத்ரா போய் சொல்றான். ருத்ரா அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கவே விரும்பல. உங்க குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்ததான் இப்படி செஞ்சேன். நான் பிரார்த்தனாவை காதலிக்கிறேன். என்னோட கண்ணை பாரு பிரார்த்தனா. உனக்கு காதல் தெரியும். உன்னை காதலிக்கும் போது என்னால எப்படி அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ என்ன காதலிக்கிற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ருத்ரா, ருத்ரா, நான் சொல்ல போற விஷயங்களை ருத்ரா நம்புவானா இல்லையான்னு தெரியலையே. ஆனா சொல்லிதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, எதிரிகளை ஜெயிக்க விடவே மாட்டேன். அந்த ரிஷபோட உயிரை பறிக்க நீ உதவி பண்ணது உண்மைதான். ஆனா இப்போ ஆட்டத்தோட போக்கே மாறிடுச்சு. ஜாங் செத்து போனதுனால நாங்க உங்க கூட சேர வேண்டியதாயிடுச்சு. அப்போ இவங்கதான் அந்த குற்றவாளியா? ரிஷப் அப்பா அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணது இவங்க தானா? ஆனா அவங்க முகம் தெரியலையே. முகத்தை பார்த்தே ஆகணும். அப்படின்னா இன்னும் நீ திருந்தவே இல்லல்ல? ஜாங் செத்து போனதும் இன்னொருத்தரோட கை கோத்துக்கிறியா? அப்படின்னா ரிஷபா கொல்ல முயற்சி பண்ணது இப்ப ஓடினவ தானே? அது யாருன்னு சொல்லு. உன்னோட புள்ள ருத்ராவுக்கு நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவார்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவர் இந்த நாட்டு மேல உயிரே வச்சிருக்காரு. கோயில் கஜானாவை திரும்ப கொண்டு வந்தவர் அவரு. ஃபோர்ஸ் கூட சேர்ந்து இந்த நாட்டையே காப்பாத்தினவர் அவரு. ஆனா நீ இந்த நாட்டையே எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிற. சொல்லு, நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது யாரு? ஏன் அப்பாவை தாக்குனது யாருன்னு சொல்லு. அவன் பேர் என்ன சொல்லு. சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்ல மாட்டேன். அது யாருங்கிற விஷயத்தை உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அஞ்சனாவோட மாப்பிள்ளை பையனை இன்னும் காணுமே. அவர் வந்துடுவாரு. நீங்க போய் முதல்ல அஞ்சனாவை கூட்டிட்டு வாங்க. சரி. நீயா? உங்க அப்பா உன்னை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அஞ்சனாவோட நிச்சயதார்த்தம் இப்ப ஆரம்பமாக போகுது. அதுக்குள்ள ருத்ராவை நான் தேடி ஆகணும். அவரால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்தது இவங்க யாரு தாக்க போறாங்கன்னு தெரியலையே. கல்யாண பொண்ணு இங்க வந்துட்டா, பையன் இன்னும் காணுமே. டைம் வேற ஆகிட்டே இருக்கு, சடங்கு வேற செய்யணும்ல. ருத்ரா அவரோட ரூம்லயும் இல்லையே. எங்கதான் போனாரு? இதோ மாப்பிள்ளை பையன் வந்தாச்சு.
ருத்ரா, நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அஞ்சனா, என்ன இதெல்லாம்? ருத்ரா, எப்படி அஞ்சனாவை நீங்க நிச்சயம் பண்ண முடியும்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, மறந்துட்டீங்களா? நீ எந்த கல்யாணத்தை பத்தி பேசுற பிரார்த்தனா? அஞ்சனாவை ஏமாத்தி என்ன பண்ணிக்கிட்டியா? அந்த கல்யாணத்தையா? இல்ல உனக்கு அந்த கல்யாணத்தோட அர்த்தமாவது தெரியுமா? அந்த கல்யாணத்து மேல உனக்கு எப்போவாவது நம்பிக்கை இருந்துச்சா? இல்லைன்னா நீ என்ன பழிவாகிறதுக்காக பண்ணிக்கிட்ட அந்த கல்யாணத்தை பத்தி சொல்றியா? ருத்ரா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லதான் வந்தேன். அதுக்காக தான் உங்களை நான் தேடிட்டு இருந்தேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்ற இதையும் கேட்க நான் தயாரா இல்ல பிரார்த்தனா. ஒரு வார்த்தை கூட கேட்க விரும்பல. நான் உன்கிட்ட சொல்ல நினைச்சப்ப நீ ஒரு வார்த்தையாவது நான் பேசுறது கேட்டியா? நீ கேட்கல. உன் மனசு முழுக்க என்ன பழி வாங்குற எண்ணம் தான். ருத்ரா, நீ பிரார்த்தனாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மேம் ப்ளீஸ் மேம், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது எனக்கும் பிரார்த்தனாக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல நீங்க உள்ள வராதீங்க. அப்போ நான் சொல்றத கேளுங்க. நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் உங்ககிட்ட சொல்றேன். பிரார்த்தனா, உனக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். என் கூட வா. நீ எதையும் என்கிட்ட சொல்ல தேவையில்லை. அஞ்சனாவா, இங்க பாருங்க ருத்ரா, என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய சதி வேலை. அதுல நானே தெரியாம மாட்டிக்கிட்டேன். நீங்க எந்த கேங்க பத்தி கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்களோ, அதாவது நீங்களும் என்னோட ரிஷப் அப்பாவும் ஒன்னா சேர்ந்து யாரை கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்களோ, அந்த ஜாங்கோட கேங்க சேர்ந்து ஆளுங்க இங்க இருக்காங்க, இந்த வீட்ல. உங்களோட பேரண்ட்ஸ் ருத்ரா, அவங்களும் தேச துரோகிங்க தான். வாய மூடு பிரார்த்தனா, வாய மூடு. இன்னொரு முறை இப்படிலாம் பேசாத. ருத்ரா, நீங்க என்ன நம்பவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இது உண்மை. இன்ஃபேக்ட் என்னோட அப்பாவை தாக்குனது யாருன்னு கூட உங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். பிரார்த்தனா, இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அஞ்சனா, என்ன இதெல்லாம்? எப்படி உன்னால ருத்ராவை நிச்சயம் பண்ணிக்க முடியும்? உனக்கு மூளை ஏதாவது குழம்பிருச்சா என்ன? ருத்ராக்கு ஏற்கனவே பிரார்த்தனாவோட கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி உன்னால இப்படி எல்லாம் செய்ய முடியும்? ஆமாமா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்கலன்னு அவன் சொல்றான். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி, உங்களுக்கு என்னாச்சு? அந்த கல்யாணமே ஒரு ஏமாத்து வேலை தானே. ஏமாத்தி தானே பிரார்த்தனா ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அவன் பிரார்த்தனா வேண்டாம், நான் தான் வேணும்னு ரியலைஸ் பண்ணிக்கிட்டான். இதுல ப்ராப்ளம் என்னமா இருக்கு? நீங்க என் பேச்ச புரிஞ்சுக்கல, அதான் ப்ராப்ளம். உங்க பேரண்ட்ஸ் தான் இது எல்லாத்தையும் செஞ்சாங்க. பிரார்த்தனா, இப்போ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் என் பேரண்ட்ஸ்க்கு எதிராக நீ பேசுற ஒரு வார்த்தை கூட நான் கேட்க விரும்பல. அவங்க யாரும் எப்பவும் என்ன ஏமாத்தல. என்ன ஏமாத்தினதெல்லாம் நீதான் பிரார்த்தனா. நீ என்கிட்ட உண்மையை மறைச்சிட்ட. அது என்னன்னு பார்க்க ஆசைப்படுறியா? இதோ பாரு. நடந்த எதுவும் இதுல முழுசா இல்ல. இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே இல்ல. இதை விடுங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன். எப்போ பிரார்த்தனா? இதெல்லாம் நீ எப்ப சொல்லிருப்ப? உனக்கு இதை பத்தி என்கிட்ட சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவே இல்லையா? நீ சொல்றதெல்லாம் போய், முழுக்க முழுக்க போய். நீ பண்றது எல்லாமே ஃப்ராட் தானே. அதனாலதான் நீ கல்யாணத்தப்போ மண்டபத்துல அஞ்சனாவுக்கு பதிலா நீ வந்து உட்கார்ந்த. நான் உன்னை ரொம்ப அப்பாவின்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப மோசமானவ. நீ ஒரு பெரிய ஏமாத்துக்காரி. ருத்ரா, என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நான் சொல்லலாம் தான் தேடி வந்தேன். எங்க அம்மாவை கொன்னதுக்கு அப்புறமா அப்ப சொல்ல நினைச்சியா? முதல்ல நீ என் அம்மாவை ஹார்ம் பண்ண. அப்புறம் என்கிட்ட இருந்து என் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்த. அப்புறம் நீ என்ன நெருங்க முயற்சி பண்ண. ஏன்னா என்கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்க விரும்பின. அதனால தானே ரைட்? நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கல. ஆமா, நீ யாரு? நீ யாருன்னு சொல்லு. உன்னை பத்தி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கதையெல்லாம் விடு. இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அதுவும் உன்னோட வேலையா தான் இருக்கும். நீ எந்த மாதிரி பொண்ணு பிரார்த்தனா? நீ எந்த மாதிரியான பொண்ணுன்னு தெரியல. ருத்ரா, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இது வரைக்கும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு பிரார்த்தனா. ஏன்னா உன் மேல அதிகமா காதல் வச்சிருந்த. உன் மேல இருந்த அன்புல உன் தப்ப நான் பார்க்காம இருந்துட்டேன். ஆனா நீ அந்த காதலுக்கு தகுதியானவ இல்ல பிரார்த்தனா. எப்பவும் இல்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீ என்ன டிச் பண்ணிருக்க பிரார்த்தனா. நீ எதுக்காக என் வாழ்க்கையில வந்த பிரார்த்தனா? நீ ஏன் என் வாழ்க்கையில வந்த பிரார்த்தனா? எதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்த? இப்போ எனக்கு உன் மேல வெறுப்பு தான் வருது. உன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல பிரார்த்தனா. ருத்ரா, ப்ளீஸ், நான் பேசுறது. இனி உன் வாயால என்னோட பேரை கூட சொல்லாத. இனி என் முகத்துல கூட முழிக்காத. ஏன்னா ஒவ்வொரு முறை உன் முகத்தை பார்க்கும் போதும் நான் உன்னை உயிருக்குயிர காதலிச்சேன். ஆனா நீ என்ன திட்டம் போட்டு ஏமாத்தனதான் எனக்கு ஞாபகம் வரும். நம்ம காதல் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீ இந்த காதலுக்கு தகுதியானவ இல்ல. புரியுதா? தேங்க் காட் நீ யாருங்கிற உண்மை எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அந்த ஆண்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.
ருத்ரா, நீ யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றியோ அவங்களும் இந்த சதி திட்டத்துல ஒருத்தவங்க தான். எல்லாரும் கெட்டவங்கல்ல, அதாவது உன்னை தவிர எல்லாருமே கெட்டவங்க. சரி பிரார்த்தனா, இப்ப நீயே சொல்லு. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தல, அதுல ஏதாவது தப்பு இருந்தா அதை நீயே என்கிட்ட சொல்லு. ருத்ராவோட இந்த கல்யாணமே தப்புமா? இப்ப அவ இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ண நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்கம்மா, நான் இப்ப அவங்கிட்ட போகல. ருத்ரா தான் என்கிட்ட வந்து பிரார்த்தனாவோட எந்த உறவையும் தொடர விரும்பல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொன்னா. போதுமா? அன்னைக்கு அப்பா மட்டும் அவங்கிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தா அவ இந்த சொல்லியிருப்பான். இன்னைக்கு நாங்க ஒன்னா இருந்திருப்போம். வேண்டாம் அஞ்சனா, அப்படி பண்ணாத. பிரார்த்தனாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதனால அவ வாழ்க்கையே நாசமாயிடும். அவ உன் கூட பிறந்தவ மாதிரி. கூட பிறந்தவ மாதிரியா? கூட பிறந்தவன்னா அவ என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டாமா? நீங்களே சொல்லுங்க. அப்படியே எனக்கு பதில் அவ மனவரல வந்து உட்காந்துக்கிட்டாமா? கூட பிறந்தவன்னா நான் காதலிச்சவன ஏன் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்புறம் நீங்க 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 ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஃபேக்ட், ரத்தம் ரத்தத்தோட தானே சேரும். என்னாச்சுமா? நான் சொன்னது சரிதானே? நான் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. அவ உங்க ரத்தம் இல்லையா? அவ உங்க உண்மையான பொண்ணு இல்லையா? சொல்லுங்க.